அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அற்புதமான இறை மக்களே, அருளின் சிறகுகள் வழியாக மீண்டும் மீண்டும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விங்ஸ் ஆஃப் கிரேஸ், அருளின் சிறகுகள். ஒரு அழகான ஒரு சொல்லாடல் இருக்கிறது. நேற்று உறங்கச் சென்றவர்கள் காலையில் விழித்திருப்பதில்லை என்று சொல்வார்கள். இந்த உலகத்தின் அதிசயமே அதுதான் என்கிறார் திருவள்ளுவர். ஆகல் நேற்று உறங்கச் செல்வர்கள் அத்தனை பேரும் அடுத்த நாள் சந்திப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் 2025 ஆண்டு முடிந்து புதிய ஆண்டை நாம் பெற்றிருக்கிறோம் 2026 என்றால், இன்னும் இந்த உலகத்தை உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். and still God loves us and he wants something to do through you and through me. ஆகல கடவுள் இந்த புதிய வருஷம் என்பது புதியது, அத்தனையும் புதிய ஆசீர்வாதம். எனி நியூனஸ் இட்ஸ் a new begin. ஆகல புதியது, புதிய ஆசீர்வாதம், புதிய வருடம், புதிய ஆற்றல், புதிய சக்தி, புதிய பலம், புதிய நம்பிக்கை, புதிய கோணங்கள், புதிய வடிவங்கள், புதிய 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 சிந்தனைகளோடு நாம் இந்த வருடத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு, அழகாக சொல்வாங்க, நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை, நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல மனித நிலையே மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆக கடந்த ஆண்டுகள் சுவடுகளை நாம் திரும்பி பார்த்தால் எத்தனை எத்தனை மேடு வள்ளங்களை சந்தித்திருப்போம், எத்தனை இரவுகள், எத்தனை பகல், எத்தனை தனிமைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வாழ்க்கையினுடைய சுழற்சியில் நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக ஒரு புதிய வருடத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நெஞ்சார்ந்த நன்றியோடு இந்த வருடம் நல்லதொரு வருடமாக, மகிழ்ச்சியின் வருடமாக, நம்பிக்கையின் வருடமாக, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வர, பிள்ளைகளெல்லாம் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும், குடும்ப வாழ்க்கையெல்லாம் செல்வச் செழிப்போடு, ஆகவே நிச்சயமாக இந்த வருடம் நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கை முறையை நமக்கு அமைத்து கொண்டால் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கடவுள் நம்மோட, நமக்காய், நம் சார்பாக இருக்கிறார். ஆகவே கடவுள் என்றால் கட கூட்டல் உள், கடந்து உள்ளே வாழ்பவர். ஆக கடவுள் நமக்குள்ளாக வாழக்கூடிய அந்த தெய்வத்தை பிறருக்கு கொடுத்து இந்த வருஷம் 2026 ஆண்டு நல்லதொரு பிள்ளைகளெல்லாம் கல்விக்காக என்றால் கல்வி நிறைவாக அமையட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஏக்கத்தோடு அந்த பிள்ளைகளுடைய திருமண வரன் என்றால் நல்ல திருமணம் அமையட்டும். குழந்தை ஆசீர்வாதம் பெருகட்டும். நல்ல தொழில் சிறக்கட்டும். இன்னும் உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கனவுகள் எல்லாம் மெய்ப்பட உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவனோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையட்டும். புதிய வருடம் புதிய ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக ஜனவரி 1 முதல் இந்த வருடம் முழுவதுமாக முழுமையான மன நிறைவின் ஆசீர்வாதத்தோட நம்பிக்கையோடு தொடங்குங்கள். நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வே நம்பிக்கை. கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார் கவிஞர் வைரமுத்து. ஆகவே நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கள். நிச்சயம் நம்பிக்கைக்குரிய சன்மானத்தை, பலனை இந்த புது வருடம் உங்களுக்கு தரட்டும். எல்லோருக்கும் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள், ப்ராஸ்பரஸ் நியூ இயர்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஆகவே இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது போல இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து 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 உங்களோட பயணித்து உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒளிமயமான வாழ்க்கையாக, நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக அமைய அருளின் சிறகுகள் என்ற இந்த அற்புதமான யூடியூப் சேனல் வழியாக உங்கள் வாழ்வு அருளாய் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஹாப்பி நியூ இயர்.